சொல்லிலும் செயலிலும் கட் அண்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டானது இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து மன நிம்மதியை தரும். இந்த ஆண்டு முழுவதும் பேச்சில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளவும். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும். வருமானத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறி தேங்கி கிடந்த பணம் கைக்கு வந்து சேரும். நிலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீர்ந்து நிலத்திற்கு உரிய தொகையானது கைக்கு வந்து சேரும். புதிய வீடு கட்டுபவர்களுக்கு அல்லது பழைய வீட்டை புதுப்பிப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் உடனுக்குடனே கிடைக்கும். இந்த ஆண்டில் புதிய வண்டி வாகன சேர்க்கை அதிகம் உள்ள ராசியாக மகர ராசி பார்க்கப்படுகின்றது. வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில், அதாவது வாடகைக்கு விடப்படும் வாகனம், பொதுமக்கள் சவாரி செய்யும் வாகனங்கள், உணவு மற்றும் இதர பொருட்களை டெலிவரி செய்யும் வாகனங்கள் போன்ற தொழில்களிலிருந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும். பூர்வீகத்தில் விற்க முடியாமல் கிடந்த நிலங்கள் விற்று தன லாபத்தை அதிகரிக்கின்றது. மேற்கொண்டு வளர்ச்சி அடைய கடன்கள் வாங்குவீர்கள். இதன் மூலம் உங்கள் வளர்ச்சியானது அதிகரிக்கும். உங்களது நட்பு வட்டாரத்தில் உங்கள் மதிப்பும் செல்வாக்கும் அதிகரிக்கும். இதுவரை உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்து தடங்கல்களை ஏற்படுத்தி வந்த கேது பகவான் மே மாதத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் மறைகின்றார். இதனால் உங்களது தடங்கல்கள் நீங்கி நீங்கள் செய்ய நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறும். காதலித்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு காதலில் சிறு சிறு மனக்கசப்பை ஏற்படச் செய்யும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் இந்த ஆண்டு மே மாதம் உங்கள் ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்திற்குள் நுழைகின்றார். இதனால் இதுவரை இருந்து வந்த தொழில் போட்டிகள் குறைந்து லாபம் அதிகரிக்கும். கட்ட முடியாமல் கிடந்த கடன்களை இந்த ஆண்டு சரி செய்து நல்ல பேரை எடுப்பீர்கள். வேலையில் இருந்து வந்த சிரமங்கள் குறைந்து நிம்மதி கிடைக்கும். வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளில் உள்ள மகர ராசிக்காரர்களுக்கு ஆண்டின் பிற்பகுதியில் வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதால் அதில் அக்கறை காண்பிப்பது நல்லது. இந்த ஆண்டில் எதையும் பற்றி கவலைப்படாமல் துணிந்து செயல்படுங்கள். வெற்றி உங்களுக்கே. மேலும் நல்லதெல்லாம் நடக்க மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மனை தரிசித்து வரவும்.